தமிழ்நாடு தனி தீவு கிடையாது. மு.க. ஸ்டாலினை போன்று நடந்து கொள்ள வேண்டாம். டீலா நோ டீலா. டெல்லி சென்ற விஜய்க்கு மோடி கொடுத்த செம ஷாக். வணக்கம் நண்பர்களே. தமிழக முதலமைச்சர் விஜய் நேற்று முதல் முறையாக பிரதமர் மோடியை டெல்லி சென்று சந்தித்தார். அவரை தொடர்ந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் சந்திப்பு நடத்தினார். இந்த சந்திப்பின் போது 4 முக்கிய கோரிக்கைகளை பிரதமர் மோடியிடத்தில் வைத்ததாகவும் அதற்கு அவர் ஒப்புதல் கொடுத்தது போலவும் தமிழக வெற்றிக் கழகத்தில் ஒரு செய்தி வெளியிட்டு வருகிறார்கள். ஆனால் மோடியுடனான இந்த சந்திப்பில் இன்னொரு முக்கிய விஷயமும் பேசப்பட்டுள்ளது. ஆனால் அதை தமிழக வெற்றிக் கழகத்தினர் ரகசியமாக வைத்துள்ளார்கள். இதுகுறித்து டெல்லியிலிருந்து வெளியாகியுள்ள ஒரு செய்தி என்னவென்றால், தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எதிரான ஒரு கட்டமைப்பை திராவிட கட்சிகள் உருவாக்கினார்கள். கொடுக்க வேண்டிய அனைத்து நிதிகளையும் கொடுத்த பிறகும் மத்திய அரசு தமிழகத்துக்கு தர வேண்டிய நிதியை தரவில்லை என்ற பொய் பிரச்சாரம் செய்தார்கள். அதோடு BM-ஸ்ரீ திட்டத்தை ஏற்றுக்கொள்வதாக முதலில் கூறி வந்த மு.க. ஸ்டாலின் பின்னர் பின்வாங்கிவிட்டார். BM-ஸ்ரீ திட்டம் என்பது மாணவர்கள் சம்பந்தப்பட்டது. மாணவர்களின் கல்வி விஷயத்தில் பாஜக ஒருபோதும் அரசியல் செய்யாது. ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள திமுக அரசியல் செய்தார்கள். எங்களை பொறுத்தவரையில் ஹிந்தி பயில வேண்டும் என்று யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை. அரசு பள்ளி மாணவர்களும் தேவை என்றால் கற்றுக்கொள்ளலாம் என்றுதான் கூறியிருந்தோம். இதே தமிழ்நாட்டின் அனைத்து தனியார் பள்ளிகளிலும் ஹிந்தி முக்கிய பாடமாக உள்ளது. அப்படியென்றால் வசதி படைத்தவர் மட்டும் ஹிந்தி பயிலலாம். ஏழ்மை நிலையில் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகள் ஹிந்தி பயிலக்கூடாதா? அவர்களுக்கு மட்டும் ஏன் அந்த உரிமை பறிக்கப்படுகிறது? எங்களை பொறுத்தவரை ஹிந்தி கற்றுதான் ஆக வேண்டும் என்று யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை. ஆனால் தேவைப்படுவோர் ஹிந்தி படிப்பதை தடுக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் உள்ள திமுக தேவைப்படும் மாணவர்கள் கூட ஹிந்தி பயிலக்கூடாது என்ற அரசியல் செய்தார்கள். இவர்கள் அரசியலுக்காக தமிழ்நாட்டு மாணவ மாணவிகளையும் பழிவாங்கிவிட்டார்கள் என்று கூறியுள்ள மோடி, எங்களை பொறுத்தவரை அனைத்து மாநில தாய்மொழிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். தாய்மொழிக்கு முதலிடம், அதன் பிறகுதான் ஆர்வமுள்ள மாணவர்கள் தங்கள் விரும்பும் மொழிகளிலும் பாடம் கற்றுக்கொள்ளலாம் என்பதே BM-ஸ்ரீ திட்டத்தின் நோக்கமாக உள்ளது. அதனால் தமிழ்நாட்டில் BM-ஸ்ரீ திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வர விடமாட்டோம் என்று முந்தைய அரசு பிடிவாதமாக இருந்தார்கள். அது மட்டுமின்றி மத்திய அரசின் இந்த கல்விக் கொள்கை திட்டத்தை இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் ஏற்றுக்கொண்டார்கள். தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்கள் தான் இதை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்கள். கடைசியில் பினராயி விஜயனும் ஏற்றுக்கொண்டார். தமிழ்நாடு மட்டுமே ஏற்றுக்கொள்ளவில்லை. தாங்கள் தனி தீவாக இருப்பது போன்று அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள் என்று BM-ஸ்ரீ திட்டம் குறித்து முதல் சந்திப்பிலேயே விஜயிடத்தில் தெளிவுபடுத்தியுள்ளாராம் பிரதமர் மோடி. அதாவது இந்த திட்டத்தை கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் அனைத்து நிதி விவகாரங்களிலும் சகஜமான போக்கு இருக்கும் என்பதை அவர் வெளிப்படையாகவே தெரிவித்து விட்டாராம். இதன் காரணமாக அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாட வேண்டும். மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு பூமி பூஜை போடுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட 4 கோரிக்கைகளை பிரதமர் மோடியிடத்தில் வைத்த விஜய், அவர் வைத்த இந்த BM-ஸ்ரீ கோரிக்கைக்கு ஆலோசித்து விரைவில் நல்ல பதில் அனுப்புவதாக எஸ்கேப் ஆகியிருக்கிறார். காரணம், விஜயை பொறுத்தவரை திமுக செய்த அதே அரசியலை தான் செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார். அதனால்தான் மத்திய அரசை இவரும் ஒன்றிய அரசு என்றார். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் மத்திய பாஜக அரசுக்கு எதிராக நாம் செயல்பட்டால் தமிழ்நாட்டில் உள்ள கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் தனக்கு முழுமையாக வாக்களிப்பார்கள் என்ற ஒரு கணக்கு போடுகிறார். ஆனால் பிரதமர் மோடி ஆரம்பத்திலேயே விஜய்க்கு அதிர்ச்சி கொடுத்து விட்டார். அதோடு திமுக அரசியல் போலவே தானும் BM-ஸ்ரீ திட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னார். ஆரம்பத்திலேயே டெல்லி மேலிடம் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எதிராக திரும்பி விடுமோ என்கிற அச்சமும் விஜய் தரப்புக்கு ஏற்பட்டுள்ளதாம். காரணம், இந்த திட்டத்தை இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களும் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். தமிழ்நாடு மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால்தான் தமிழ்நாடு ஒன்றும் தனி தீவு அல்ல, இந்தியா வரைபடத்துக்குள் தான் உள்ளது என்று பிரதமர் மோடி அழுத்தமாக பதிவு செய்துள்ளார். அதனால் இந்த விவகாரத்தில் நாம் காங்கிரசுடன் கூட்டணியில் இருக்கிறோம் என்பதற்காக பாஜகவுக்கு எதிரான அரசியலை விஜய் கையில் எடுத்தால் டெல்லிக்கும் அவருக்கும் இடையே கடுமையான மோதல் வெடிக்கும் என்பது தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த சந்திப்பின் போது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் சந்தித்துள்ளார் விஜய். அப்போது தமிழ்நாட்டுக்கு நிலுவையில் இருக்கும் நிதியை வழங்குமாறு ஒரு கோரிக்கை வைத்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அப்போது நிர்மலா சீதாராமனும் BM-ஸ்ரீ திட்டம் சம்பந்தமாக விஜயிடத்தில் சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். குறிப்பாக டோட்டல் இந்தியாவை ஏற்கும்போது தமிழ்நாடு மட்டும் அரசியல் ஆதாயத்துக்காக இதை தவிர்ப்பது மோசமான செயல்பாடு, மாணவர்களுக்கு செய்யும் துரோகம் என்று கூறியுள்ளார். இப்படி தான் சொன்னதையும் அவர் ஒரு பதிவில் வெளியிட்டுள்ளார். இந்த நேரத்தில் விஜய்க்கு அமித்ஷா டைம் ஒதுக்கவில்லை, அவரை சந்திக்க மறுத்துவிட்டார் என்று டெல்லி வட்டாரங்களில் நேற்று ஒரு வதந்தி பூதகரமாக வெடித்துள்ளது. அந்த செய்திக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் ஒரு விளக்கம் கொடுத்துள்ளது. அதில் என்ன கூறப்பட்டுள்ளது என்றால், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திப்பதற்கு விஜய் அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தார். அதற்கு அமித்ஷாவும் டைம் ஒதுக்கி கொடுத்திருந்தார். என்றாலும் திடீரென்று அவர் குஜராத்துக்கு ஒரு முக்கிய பணி காரணமாக செல்ல வேண்டியிருந்ததால் விஜயுடனான சந்திப்பை தவிர்த்து விட்டார். என்றாலும் இந்த சந்திப்பு ரத்து செய்யப்படவில்லை. இன்னொரு முறை கண்டிப்பாக நடக்கும். இன்றும் நாளையும்
இந்த சந்திப்பு நடக்காது. இன்னொரு நாள் விஜய் தன்னை சந்திப்பதற்கு அமித்ஷா அப்பாயின்மெண்ட் கொடுப்பார். அதனால் விஜய்க்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துவிட்டு பின்னர் சந்திக்க அமித்ஷா மறுத்துவிட்டதாக வதந்தி பரப்ப வேண்டாம் என மத்திய உள்துறை அமைச்சகம் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறது. அடுத்த செய்தி. செந்தில் பாலாஜியை சிக்க வைக்க புதிய ஆதாரங்களை திரட்டும் தாவேகா, சுற்றி வளைக்கப் போகும் சிபிஐ. தாவேகா அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு திமுகவின் மீது பழிவாங்கும் நடவடிக்கை இன்னும் வெளிப்படையாக தொடங்கவில்லை. இதற்கு முக்கிய காரணம் அவர்கள் ஆட்சிக்கு தேவையான எம்எல்ஏக்களை திரட்டுவதிலேயே பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக விஜய்க்கு ஆதரவு கொடுத்திருக்கும் காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் தாங்கள் விரும்பும் வகையில்தான் விஜய் ஆட்சி நடத்த வேண்டும், குறிப்பாக மத்திய அரசுக்கு எதிராக விஜய் குரல் கொடுக்க வேண்டும் என்கிற கோணத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்களை சமாளித்து ஆட்சி நடத்துவதற்கு தற்போது விஜய் தடுமாறி கொண்டு வருகிறார். இந்த நேரத்தில் தான் தங்களுக்கு தேவையான எம்எல்ஏக்களை தயார் செய்துவிட வேண்டும் என்பதற்காக அதிமுகவை உடைத்தார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி கட்சி தாவல் தடை சட்டம் பாயும், உங்கள் அத்தனை பேரின் எம்எல்ஏ பதவிகளை பறிப்பேன் என்று சொன்னதால் அதிர்ச்சி அடைந்தவர்கள் தற்போது மீண்டும் எஸ்பி வேலுமணி அணியினர் அதிமுகவில் இணைந்து விட்டார்கள். என்றாலும் CV சண்முகம் மட்டும் எடப்பாடியுடன் இன்னும் இணையவில்லை. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த 4 பேர் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து விட்டார்கள். அடுத்து இடைத்தேர்தல் வரும்போது தாங்கள் போட்டியிட்டு தமிழக வெற்றிக் கழக எம்எல்ஏ ஆகிவிட வேண்டும் என்று திட்டமிட்டு வருகிறார்கள். இப்படியான நிலையில் செந்தில் பாலாஜி பெரிய அளவில் கட்டம் கட்ட வேண்டும் என்று சத்தமில்லாமல் தாவேகா சில வேலைகளை செய்து வருவதாக கூறுகிறார்கள். குறிப்பாக திமுக ஆட்சி காலத்தின் போது, அதற்கு முன்பு அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறையில் செய்த ஊழல் காரணமாக சிறைக்கு சென்றார் செந்தில் பாலாஜி. ஆனால் இப்போது திமுக ஆட்சி காலத்தில் மின்சாரத்துறையில் டிரான்ஸ்பார்மர் வாங்கிய விவகாரத்தில் அவர் செய்த ஊழலை சிபிஐயிடம் விசாரணைக்கு கொடுத்திருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம். அது மட்டுமின்றி இதில் இன்னும் என்னென்ன ஊழல்கள் எல்லாம் மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது, இது மட்டும் தானா, இது தவிர இன்னும் பெரிய அளவில் ஊழல்களை அவர் செய்திருக்கிறாரா என்பதையும் தற்போது அரசு துறை அதிகாரிகளிடத்தில் கடுமையான விசாரணையில் ஈடுபட்டு வருகிறதாம். இப்படியான நிலையில் சில மின்சாரத்துறை அதிகாரிகள் அப்ரூவராக மாறியுள்ள நிலையில் இன்னும் சில அதிர்ச்சி ஆதாரங்களும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு கிடைத்திருப்பதாக கூறுகிறார்கள். அதனால் ஏற்கனவே சிபிஐயிடம் கொடுத்த ஆதாரங்கள் மட்டுமின்றி இன்னும் சில புதிய ஆதாரங்களையும் சிபிஐயிடம் கொடுத்து செந்தில் பாலாஜி மீது பெரிய அளவில் விசாரணையை முடுக்கிவிட வேண்டும் என தமிழக வெற்றிக் கழகம் தீவிரம் காட்டி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.